ஹாய் ஹலோ, நம்ம மீந்து போகிற சப்பாத்தி வச்சு எப்படி கொத்து பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாங்களா? ரொம்ப டேஸ்ட்டான இந்த கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், இதையும் சேர்த்து நல்லா குழஞ்சி வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 முட்டை இந்த மாதிரி உடைச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். நம்ம அப்படியே உடைக்கிறத விட இது மாதிரி கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை நல்லாயிருக்கா இல்லையா நம்ம அப்பயே செக் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி இது மாதிரி நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சப்பாத்தியில் இறங்குற வரையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திலையும் உப்பு இருக்குது, ஆல்ரெடி உப்பும் சேர்த்துருக்கோம், அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்குது அதனால் நான் சேர்த்துட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.